ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்ருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெக்னன்சி பில்லோஸ். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பில்லோஸ் வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ இதாக இருக்காது. செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் நம்மளோட வயிறு வந்துட்டு நல்லாவே பெருசாகிருங்க. ஏன்னா பேபி வந்துட்டு க்ரோத் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்மளோட வயிறு பெருசாகிறப்போ நம்ம படுத்து தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடாக தான் ப்ரெக்னன்சி டைமில் படுத்து தூங்குவோம். மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு தான் படுத்து தூங்குவோம். ஸோ அப்படி தூங்குறப்போ நம்மளோட வயிறு பெருசாக இருக்கிறதுனால அதோட வெயிட்டும் வந்துட்டு கீழே நம்மளுக்கு புஷ் பண்ணும். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம காலை வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் கீழே வச்சு படுக்கிறப்போ நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, படுக்கிறக்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ தூங்குறதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் ஒரு ப்ரெக்னன்சி பில்லோ வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இமேஜில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி நம்ம வச்சு படுக்கும்போது காலை வந்து இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வயிற்றுக்கும் வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். அதே மாதிரி நெக்குக்கு வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். கழுத்து சுளுக்கிறது, கை பேசுங்கிறது அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. கையும் வந்துட்டு நம்ம இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் வந்துட்டு கிடைக்குங்க. இப்படி தூங்குறதுனால நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் நல்லா தூங்க முடியும், கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 டைப் இருக்குதுங்க. யூ ஷேப் பில்லோ ஒன்று இருக்குது, சி ஷேப் பில்லோ ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது யூஸே பில்லோ. நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு வந்து படுத்துட்ருக்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் திரும்பி படுக்கணும் அப்படின்னா அப்படியே மெதுவாக திரும்பி இந்த சைடு இருக்கிற அந்த பில்லோவை காலுக்கு நடுவில் வச்சு கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டுங்க இதில். அதே மாதிரி கழுத்துக்கும் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், திரும்பி படுக்கிறதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தலையணை மாதிரியும் வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உட்கார்றப்போ வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு முதுகுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுத்து நம்ம உட்காந்துக்க முடியும். அண்ட் ஏதாவது புக் படிக்கிறோம் அப்படின்னாலும் வந்துட்டு இந்த பேக்கில் வந்து இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து முன்னாடி வச்சு நம்ம வயிற்றுக்கு சப்போர்ட்டிவாக வச்சு உட்காந்து ஏதாவது சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், அண்ட் புக் படிக்கிறதுனால படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்க்குறது சி சைஸ் பில்லோ, சி ஷேப் வந்து பில்லோ. இதே வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணலாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த இமேஜில் இந்த லேடி படுத்திருக்காங்களா, இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் திரும்பி படுக்கிறப்போ நீங்கள் எகெயின் வந்து எந்திரிச்சு திரும்பி மறுபடியும் இந்த பில்லோவோட ஷேப்பை மாற்றி மறுபடியும் வந்துட்டு அதை கரெக்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வந்து படுத்து தூங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அதை விட வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னே சொல்லலாம். அதுவாக இருந்தால் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லை, திரும்பி படுத்துக்கலாம். இதுவாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எகெயின் படுத்து தூங்க வேண்டியா இருக்குங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு சி ஷேப் பில்லோவோட நான் யூ ஷேப் பில்லோ தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரெக்னன்சி பில்லோஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், கம்ஃபர்டபுளான ஒரு தூக்கம் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ரெக்னன்சி டைமில் கை கால் சுளுக்கிறது, பேசுகிறது இதெல்லாம் வந்துட்டு தூங்குகிற டைமில் நம்மளுக்கு கழுத்து பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரெக்னன்சி பில்லோஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பேக் இடுப்புக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், வயிற்றுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், நம்ம நிம்மதியாக தூங்க முடியுங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1200, 1300, 1500க்குள்ளேயே இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் 2000க்குள்ளே ஒரு நல்ல ப்ரெக்னன்சி பில்லோ வந்து வாங்கிட முடியுங்க. 1500க்கே நம்மளுக்கு ஆன்லைன் வெப்சைட்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.